ஹிப்பாபாதி அவர்களோட பிடி சார் திரைப்படம் ரிலீஸ் ஆகி 4 நாள் ஆச்சு. இந்த 4 நாளோட தமிழ்நாட்டு கலெக்ஷன் எவ்வளோ, உலகம் முழுக்க எவ்வளோ, இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ, வெற்றி பக்கத்தில் இருக்கா இல்லை வெற்றிக்கு ரொம்ப பின்னாடி தூரத்தில் இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது இல்லாமல் அதுக்கு முந்தின வாரங்கள் இங்கே நான் தான் கிங்கு, ஸ்டார், அரண்மனை 4 இந்த படங்களாமே ஓரளவுக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு. முக்கியமாக அரண்மனை 4 நேற்று 25வது நாளுமே பெரிய வசூலை தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் ரீசெண்டாக வந்த மலையாள திரைப்படத்தில் டர்போ இந்த படம் பெரிய வசூல் எடுத்திருக்கு. இது இல்லாமல் ஹிந்தி, தெலுங்கு இந்த படங்களோட வசூல் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது ஒரு புது சேனல். இந்த சேனலோட முதல் வீடியோவே இதுதான். நம்ம ப்ளூ தக்காளி சேனலுக்கு என்ன ஆச்சு, அதில் ஏன் 4 நாளாக வீடியோ வரல, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ப்ளூ தக்காளி அப்படிங்கிற சேனலுக்கு என்ன ஆச்சு, இதில் தானே டெய்லியும் நான் கலெக்ஷன் ரிப்போர்ட் பார்ப்பேன். இப்போ என்ன ஆச்சு, திடீர்னு இது புது சேனல் வந்திருக்கீங்களா, அதுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கும்போது அதை ஹேக் பண்ணிட்டாங்க. ஹேக் பண்ணுறது மீன்ஸ் ஹைஜாக் பண்ணிட்டாங்க. கூகுள் அக்கௌண்ட்டையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம எதை வச்சு ஒரு யூடியூப்பை லாகின் பண்ணுவோமோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டையே ஹேக் பண்ணி இருக்கிற எல்லா பாசிபிலிட்டிஸ் என்னெல்லாம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையுமே மொத்தமாக தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு 4 நாளாக நான் இதுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இது கூட ஒரு பக்கம் போராடுறது ஒரு பக்கம், அது போகட்டும். இன்னொரு பக்கம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்த ஒரு வியூவர்ஸை நான் ஒரு 4 நாளாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ பண்ணியே ஆகணும். அந்த சேனல் ரெக்கவர் ஆச்சுன்னா அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அது இன்னும் 1 வாரம் ஆகுதா, 10 நாள் ஆகுதா, இல்லை 6 மாதம் ஆகுதா, 1 வருஷம் ஆகுதான்னு தெரில. ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேருக்கு என்னோட கூகுள் அக்கௌண்ட்டை தூக்கிட்டு போயிட்டாங்க. கூகுள் இன்னும் எனக்கு ரெக்கவர் பண்ணி தரல. நான் தான் இதுக்கான ஓனர். இருந்தாலும் என்கிட்ட இருந்து ஹேக் பண்ணி எடுத்துகிட்டு போனவன் அதை வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சேனலை கூட அவன் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அந்த ஆர்டிக்கல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அதை பற்றி ஃபோரம்லாம் பார்க்க முடியுது. ஸோ இருந்தாலும் இதை என்னால் ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப்பு ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் இந்த வீடியோவும் நான் பண்ணி ஆகணும். உங்களையும் நான் டெய்லியும் பார்க்கணும் அப்படின்னு விரும்பினேன். அதுக்காக தான் இந்த சேனல். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம வசூலுக்குள்ளே போயிடலாம். ஸோ வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் மட்டும் பிரச்சனை கிடையாது, லைக் போட்டுருங்க, கமெண்ட் போட்டுருங்க. கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் இந்த படத்தோட டே 18 கலெக்ஷன் இந்தியாவில் 24 லட்சம், வேர்ல்டு வைடு $1.2 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக 32 கோடியே 9 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு $298 மில்லியன் ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஃபியூரியோஸா எ மேட் மேக்ஸ் சாகா இந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் இந்தியாவில் 1 கோடியே 24 லட்சம், வேர்ல்டு வைடு $2.4 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு நேற்று. ஸோ 12 கோடியே 34 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு $64.8 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் ஸ்ரீகாந்த் இந்த படத்தோட டே 18 ஸோ தொடர்ந்து ஒரு நல்ல வசூல் எடுத்துகிட்டு இருக்கு, ஒரு வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டி அந்த சேனலில் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போது இந்தியாவில் 85 லட்சம், வேர்ல்டு வைடு 92 லட்சம் 18வது நாள். ஸோ டோட்டலாக 44 கோடியே 5 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 47 கோடியே 17 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. உண்மையிலே பெரிய விஷயம். 22 கோடிக்கு தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருந்துச்சு. இப்போ டோட்டலாக ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போயிடுச்சு. உண்மையிலே சல்யூட் இந்த படத்துக்கு. ஏன்னா ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் தான் இருந்தது. ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஒரு படம் எப்படி பிக்கப் ஆகி எப்படி ஒரு பிளாக் பஸ்டர் ஆகும், எப்படி சூப்பர் ஹிட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான உதாரணமான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு ஸ்ரீகாந்த். அப்புறம் பையாஜி அப்படிங்கிற ஒரு படம், இந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் ஹிந்தி. இது இந்தியாவில் 83 லட்சம், வேர்ல்டு வைடு 90 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 6 கோடியே 81 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 7 கோடி. இந்த படத்தோட பட்ஜெட் 20 கோடி. அப்புறம் லவ் மீ அப்படிங்கிற ஒரு படம் தெலுங்கு. இந்த படம் மே 25 ரிலீஸ் ஆயிருந்தது. நேற்று டே 3 ஆந்திரா தெலுங்கானால 82 லட்சம், வேர்ல்டு வைடு 90 லட்சம். ஸோ டோட்டலாக 3 கோடியே 90 லட்சமும், வேர்ல்டு வைடு 4 கோடியே 25 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 22 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் குருவாயூர் அம்பல நடையில் இந்த படத்தோட டே 12 கலெக்ஷன் 1 கோடியே 30 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 70 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 36 கோடியே 65 லட்சமும், வேர்ல்டு வைடு 73 கோடியே 95 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 12 நாளில் உண்மையிலேயே ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ 100 கோடியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. டர்போ இந்த படத்தோட 5வது நாள் வசூல் 2 கோடியே 42 லட்சம் கேரளாலையும், 3 கோடியே 58 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 20 கோடியே 54 லட்சம் கேரளாலையும், 48 கோடியே 43 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த படம் 50 கோடியை கடக்க போகுது 6 நாளில். அப்புறம் தலைவன் அப்படிங்கிற மலையாள படம், இந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் கேரளாவில் 84 லட்சம், வேர்ல்டு வைடு 92 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 4 கோடியே 7 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 5 கோடியே 70 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி. ஸோ ஸ்டார் படத்தோட டே 18 கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 15 லட்சம், வேர்ல்டு வைடு 17 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 20 கோடியே 73 லட்சமும், வேர்ல்டு வைடு 25 கோடியே 5 லட்சம். கவின் அவர்களோட கெரியர்லேயே அதிக வசூல் திரைப்படமாக, அதாவது தியேட்ரிக்கல் கிராஸ் கலெக்ஷன் இதுதான் அதிக வசூல். இதுக்கு முன்னாடி என்னதான் அவரோட தியேட்ரிக்கல் கிராஸில் ஒரே ஒரு படம் தான் வெற்றி படமாக இருந்தாலுமே
ரெண்டாவது படம் அதோட அதிக வசூல் எடுத்திருக்கு. உண்மையிலேயே ஒரு நல்ல பிஸ்னஸ் இருக்குது கவினுக்கு அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இங்கே நான் தான் கிங்கு இந்த படத்தோட நேற்று கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 10 லட்சம், வேர்ல்டு வைடு 11 லட்சம், 7 கோடியே 24 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 8 கோடியே 66 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் சாமானியன் இந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 4 லட்சம், வேர்ல்டு வைடு 5 லட்சம். ஸோ டோட்டலாக 28 லட்சமும் தமிழ்நாட்டில், வேர்ல்டு வைடு 34 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி. ஸோ ஒரு தோல்வி படமாக தான் தெரியுது பார்க்குறதுக்கு. அரண்மனை 4 இந்த படத்தோட 25வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 61 லட்சம், வேர்ல்டு வைடு 67 லட்சம். ஸோ டோட்டலாக 59 கோடியே 89 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 91 கோடியே 22 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ உண்மையிலே மிகப்பெரிய பிளாக் பஸ்டருங்க, வேற லெவல். அப்புறம் பிடி சார் இந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 1 கோடியே 7 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 12 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் தமிழ்நாட்டில் டோட்டலாக 5 கோடியே 62 லட்சமும், வேர்ல்டு வைடு 6 கோடியே 97 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு 4 நாளில். ஸோ 4 நாளில் ஒரு டீசெண்டான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 10 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 7.5 கோடி கிட்ட தேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 14 கோடி கிட்ட இந்த படம் வந்து வேர்ல்டு வைடு கலெக்ஷன் எடுத்துச்சு அப்படின்னா ஒரு வெற்றி படமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமா வராதா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். அப்புறம் 7ஆம் தேதி வந்து இந்தியன் படம் வந்து ரீரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ரொம்ப நாளாக இந்தியன் எப்போ ரீரிலீஸ் ஆகும்னு. ஸோ அந்த ரீரிலீஸ்க்கு நீங்கள் எத்தனை பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் டாப் 5 தமிழ்நாடு இதில் வந்து பிடி சார் தான் முதலிடத்தை பிடிச்சிருக்கு, 1 கோடி 7 லட்சம், அரண்மனை 4 61 லட்சம், ஸ்டார் 15 லட்சம், இங்கே நான் தான் கிங்கு 10 லட்சம், டர்போ 8 லட்சம். ஸோ இதுதான் தமிழ்நாட்டு டாப் 5 கலெக்ஷன். ஸோ இதில் நீங்கள் பிடி சார் பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது இல்லாமல் இப்போது இந்தியன் படம் ரீரிலீஸ் ஆகுது, இந்த படத்துக்கு நீங்கள் எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது ஒரு புது சேனல், இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ தேங்க்யூ, நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சனிங் ஆஃப் ரஹ்மான்.